الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து ஆட்சி செய்யும் இறைவனுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். இயற்கை வளங்கள் நிறைந்த இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முத்தென வர்ணிக்கப்படும் காத்தான்குடியில் இரு பக்கமும் நீரால் சூழப்பட்ட அழகிய பூமியில் அல் அக்ஸா பள்ளிவாயல், பூர்வீக நூதன சாலை, ஆண் பெண் அரபு கல்லூரிகள், தேசிய பாடசாலைகள், சிறுவர் பராமரிப்பு நிலையம், முஸ்லிம் முதியோர் இல்லம், வலது குறைந்தோர் பாடசாலை, ஊரை சிறந்த முறையில் வழிநடாத்தும் ஜம்இய்யத்துல் உலமா, காத்தான்குடி பள்ளிவாயில்கள், முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம், பெண்கள் காப்பகம் என்று பல முக்கிய நிறுவனங்களை தளமாக கொண்ட இவ்வூரில் ஆயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிய ஊரின் பெருமையை பறைசாற்றும் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் போதிக்கின்ற ஊரின் சொத்தாக வர்ணிக்கப்படும் ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரி நடைபெற்று வருகின்றது. கல்வி என்பது மனித வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்ற இலக்குடன் பயணிக்கும் இக்கலாசாலை நல்லொழுக்கம், அறிவு மற்றும் சமூக பொறுப்புடன் வாழவும் பிறர் வாழ்வதற்கு வழிகாட்டவும் கூடிய உலமாக்களை உருவாக்குகின்ற உயர்ந்த பணியினை செய்கின்ற ஒரு அரபு கலாபீடமாக 71 வருடங்களை கடந்து இன்று வரை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் வரலாற்றை நோக்குவோமாக இருந்தால் 1955ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் திகதி இக்கலாபீடம் இலங்கையின் தலை சிறந்த மார்க்க அறிஞரான காலியை பிறப்பிடமாகவும் அட்டாளை சேனையை வசிப்பிடமாகவும் கொண்ட மர்ஹூம் அப்துல்லாஹ் ஆலிம் சாஹிப் அவர்களும் ஊரின் உலமாக்களும் தலைவர்களும் இணைந்து இக்கலாபீடத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். வல்லவன் அல்லாஹ் இம்மார்க்க அறிஞர்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. ஆமீன். சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இக்கலாபீடம் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவொளி வழங்கும் கல்வி மையமாக வளர்ந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இக்கலாபீடத்தில் நாட்டின் நாலா பாகங்களையும் சேர்ந்த பல பொருளாதார சவால்களை கொண்ட கணிசமான மாணவர்கள் கல்வி கற்று சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி வருகின்றனர். தற்போது இக்கலாபீடம் மிகச் சிறந்த தலைமையின் கீழ் ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பை கொண்டு இயங்கி வருகின்றது. இதன் தற்போதைய தலைவராக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் அரபுத்துறை பீடாதிபதி அஷேக் ABM அலியார் ரியாலி எம்மி அவர்களும், செயலாளராக நாடறிந்த பேச்சாளர், இலங்கை வானொலி வரலாற்றில் ஒரு ஏடு புகழ் கவிமணி மௌலவி MHM புகாரி ஃபலாஹி அவர்களும், பொருளாளராக சமூக செயற்பாட்டாளர் பிரபல வர்த்தகர் அல்ஹாஜ் KMM கலீல் JP பிலால் எம்போரியம் அவர்களும் செயற்பட்டு வருவதோடு இவர்களோடு இணைந்து இக்கலாபீடத்தில் ஃபலாகிகளாக பட்டம் பெற்ற ஃபலாகிகளும் ஊரின் மிக முக்கிய பிரமுகர்களும் நிர்வாகிகளாக செயற்பட்டு வருகின்றனர். இக்கல்லூரியை பற்றி அதன் தலைவர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபிக் கல்லூரி என்பது 1955ஆம் ஆண்டு மதரசத்துல் ஃபலாஹ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு 1981ஆம் ஆண்டு முதல் ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபியா என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றது. இது தனியார் கல்வி நிறுவனமாகும். இந்த கல்லூரியிலே ஆரம்பத்திலே ஷரியா பிரிவு மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு முதல் ஹிஃபுல் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு பல மௌலவிமார்களையும் பல ஹாஃபிதுகளையும் உருவாக்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இக்கல்லூரியை பற்றி அதன் செயலாளர் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரி என்கின்ற மிகச்சிறந்த ஒரு கலாகூடத்தை பற்றி நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். 1955ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இந்த நாட்டின் மாத்திரமல்ல, இந்திய திருநாட்டிலும் உலகம் முழுவதிலும் பிரபலம் பெற்றிருக்கின்ற இந்த அருமையான அரபு கலையகம் 70 வருட காலம்
மிகச்சிறந்த சேவையினை சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறது என்பதற்கு நாங்களெல்லாம் சிறந்த சாட்சிகளாகும். நான் 1966ஆம் ஆண்டு நான் இந்த கல்லூரியிலே இந்த சிறப்பான கல்வியை பயிலுவதற்கு இணைந்தேன். இந்த ஜாமியத்துல் ஃபலாஹ் ஒரு பிலபரம் பெற்ற ஒரு அரபு இஸ்லாமிய கலா நிலையமாக விளங்குகிறது. ஆரம்பத்திலே 5 அரபு கல்லூரிகள் இந்த நாட்டிலே இருந்தன. காலி, மஹரகம, வெலிகம, அட்டாளைச்சேனை, காத்தான்குடி. இந்த 5 இடங்களிலும் தான் அரபு மதரசாக்கள் இலங்கை திருநாட்டிலே இருந்தன. இந்த 5 மதரசாக்களும் இன்றும் அவற்றின் பணியினை மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்திலே வாழ்ந்த பல முக்கியஸ்தர்கள், மஹமூத் ஹாஜியார் அவர்கள், அப்துல் கபூர் ஹாஜியார் அவர்கள், அப்துல் ரஸாக் ஹாஜியார் அவர்கள் என்று அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியின் மூலமாகத்தான் இந்த மதரசா தொடங்கப்பட்டது. இதை தொடங்கி நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். ஊர் மக்களுடைய மிகவும் பாரிய உதவியோடுதான், அவர்கள் வழங்கிய நிதி பங்களிப்போடுதான் இந்த மதரசா தொடங்கப்பட்டது. எந்த அளவென்றால், நாங்கள் ஓதுகின்ற காலத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பின்னேரம் பிடி அரிசி வசூல் செய்வதற்காக நாங்கள் வீடுகளுக்கு போவோம். அந்த வீடுகளிலே பெண்கள் சமைப்பதற்காக அரிசியை தினமும் எடுக்கின்ற பொழுது ஒரு பிடி அரிசியை இந்த ஜாமியாவுக்காக போட்டு வைப்பார்கள். அதனால்தான் அது பிடி அரிசி என்று பெயர் வழங்கப்பட்டது. அந்த அரிசியை சேகரித்து வைப்பார்கள். நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு தருவார்கள். அதை கொண்டு வந்து நாங்கள் சமைத்து அப்பொழுது ஓதிய பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் அதுதான் உணவாக வழங்கப்படும். பாலமுனையிலே தென்னை மரங்கள் இந்த ஒவ்வொரு வீட்டிலும் மதரசாவுக்காக அன்பளிப்பு செய்யப்பட்டன. அங்கும் நாங்கள் சென்று தேங்காய்களை பறித்து அவற்றை நாங்கள் சுமந்து வந்து, எங்களுடைய தோள்களால் சுமந்து வந்து இந்த ஜாமியாவை கட்டி அளிப்பினோம். இக்கல்லூரியை பற்றி அதன் பொருளாளர் அவர்கள், 70 සංවත්සරයේ සමරන කාතාන්කුඩි ජාමියතුල් ෆලාහ් අරාබි විද්‍යාලය ශ්‍රී ලංකාවේ ඉතාම පැරණි අරාබි විද්‍යාලයකි. 1955 වසරේ කාතාන්කුඩි මොහිද්දීන් තයිකා පල්ලියේදී ආරම්භ කළ මෙම විද්‍යාලය දහස් ගණන් මෞලවිවරුන් සුද්ධ වූ කුර්ආනය කටපාඩම් කළ හාෆිල්වරුන් ලෙස පිටව අද ලංකාව තුළ පමණක් නොව ජාත්‍යන්තරයේදීත් අධ්‍යාත්මික අධ්‍යාපන සේවය කරමින් සිටී. මෙහි අධ්‍යාත්මික අධ්‍යාපනය සමඟ ලෞකික අධ්‍යාපනයද ලබා දෙන්නමු. මෙනිසා අපොස සාමාන්‍ය පෙළ, උසස් පෙළ, විශ්වවිද්‍යාලය අධ්‍යාපනය අවසන් කර රාජ්‍ය රැකියාවල ඉහළ තනතුරු දරමින් විද්‍යාලයට ගෞරවයක් හිමිකර දී ඇති බව මා මෙහි සඳහන් කරන්නේ ඉමහත් சத்துட்டக்கிங்க. இக்கல்லூரியின் ஆரம்ப அதிபராக காலியைச் சேர்ந்த மார்க் அறிஞர் மர்ஹூம் மௌலானா அஹ்மத் ஆலிம் சாஹிப் அவர்களும், அவர்களுக்கு பின் அகுர்னேயைச் சேர்ந்த மார்க் அறிஞர் மர்ஹூம் மௌலானா MA ஜைனுல் ஆப்தீன் ஆலிம் சாஹிப் அவர்களும் சுமார் 4 வருடங்கள் கடமையாற்றிய பின் 1959ஆம் ஆண்டு தொடக்கம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் உள்ள அதிராம் பட்டினத்தைச் சேர்ந்த பெரிய ஹசரத் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் மர்ஹூம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் MA அப்துல்லா ஆலிம் ரஹ்மானி ஷேஃபுல் ஃபலாங் அவர்கள் சுமார் 57 வருடங்கள் இங்கு அதிபராக கடமையாற்றியுள்ளார்கள். இவர்களின் காலகட்டத்தில் தான் இக்கலாபீடம் எல்லா வகையிலும் பெரும் வளர்ச்சி கண்டது. இவர்களது வழிகாட்டல் மூலமும் அறிவு போதனை காரணமாகவும்
தலை சிறந்த உலமாக்களை இக்கலாபீடம் உருவாக்கியது. ஷேகுல் ஃபலாங் அப்துல்லா ஹசரத் அவர்களின் மறைவின் பின்னர் இக்கல்லூரியில் கல்வி கற்று ஃபலாங்கில் பட்டம் பெற்ற அவர்களின் அருமை புதல்வர் அஷேக் எம்.ஏ. ரஹ்மத்துல்லாஹ் ஃபலாங்கி இப்னுல் ஃபலாங் அவர்கள் தந்தையின் இடைவெளியை நிரப்பும் வகையில் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2026 வரை 10 வருடங்கள் அதிபராக பணியாற்றி ஃபலாங்கின் உயர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தம்மால் முடியுமான பங்களிப்புகளை ஆற்றினார்கள். முன்னாள் அதிபர் அஷேக் எம்.ஏ. ரஹ்மத்துல்லாஹ் ஃபலாங்கி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷேகுல் ஃபலாஹ் அவர்களுடைய மூத்த மகன் ரஹ்மத்துல்லா மௌலவி. நான் இங்குதான் 8 வருட காலங்கள் ஓதினேன். வாப்பாவுடைய ஷேகுல் ஃபலாஹ் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் 2017ஆம் ஆண்டிலிருந்து இங்கே அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் எங்களுடைய ஜாமியத்துல் ஃபலாஹிற்கு அறிவும் ஆற்றலும் இறையச்சமும் உள்ள பல உலமாக்கள் அதிபர்களாகவும் உஸ்தாதுமார்களாகவும் இருந்திருக்கிறார்கள். 2026 ஆரம்பம் தொடக்கம் இக்கல்லூரியின் அதிபராக ஃபலாங்கின் பழைய மாணவரும் எகிப்து அல் அஸ்ஹர் சர்வ கலாசாலையின் பட்டதாரியுமான அல் ஹாஃபில் அஷேக் ஏஎஸ்எம் ஃபாரூக் ஃபலாங்கி அஸ்ஹரி எம்மி அவர்கள் இன்று வரை செயற்பட்டு வருகின்றார்கள். 1955ஆம் ஆண்டு உலமாக்களை உருவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜாமியத்துல் ஃபலாஹ் 1971ஆம் ஆண்டு அதன் வளாகத்தில் அல் குர்ஆன் மனன பிரிவை ஆரம்பித்ததன் மூலம் அல் குர்ஆனுக்கான விசேட சேவையை செய்வதற்கு ஆரம்பித்தது. ஜாமியத்துல் ஃபலாஹ் ஆரம்பித்த அல் குர்ஆன மனன பிரிவின் மூலம் 2025ஆம் ஆண்டு நிறைவு பெறுகின்ற போது 438 ஹாஃபில்களை உருவாக்கி தனது சேவையை மேலும் விருத்தி செய்து கொண்டது. இவ்வாறு அல் குர்ஆனுக்கென்றே சேவை செய்கின்ற ஜாமியத்துல் ஃபலாஹ் மேலும் தனது சேவையை விருத்தி செய்வதன் மூலம் அல் குர்ஆனுக்கு அளப்பரிய சேவை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கில் சர்வதேச அங்கீகாரத்துடன் இயங்கி வருகின்ற ஹைஅத்துல் குர்ஆனுல் கரீம் எனும் அமைப்பினுடைய கிளையினை தனது வளாகத்தில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிப்பதன் மூலம் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றது. உண்மையில் ஹைஅத்துல் குர்ஆனுடைய கிளை ஆரம்பிக்கப்படுவது என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற ஹாஃபில்களான உலமாக்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் வசதியாகவும் ஒரு அரிய வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. அவர்களது ஹிஃபுலை அவர்கள் உரிய முறையில் மூட்டிக்கொள்வதற்கும் உரிய முறையில் உச்சரிப்புகளை சரி செய்து கொள்வதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓத கற்றுக்கொண்ட சஹாபாக்களின் வழிவந்த காரிகளோடு தொடர்புபட்டு குர்ஆனை ஓதுவதற்கும் அதனை ஓதி கொடுப்பதற்குமான இஜாசா எனும் அனுமதியை பெறுவதற்குமான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எனவே இதனுடைய வளர்ச்சிக்காக தொண்டாற்ற வேண்டிய பங்களிப்பு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹு தஆலா செல்வத்தை வழங்கிய ஒவ்வொரு தனவந்தர்கள் மீதும் இது ஒரு பொறுப்பாக அமைகிறது. எனவே அனைவரும் முன்வந்து இதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அன்பாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இக்கல்லூரியின் உப அதிபராகவும் உப தலைவராகவும் இக்கல்லூரியிலேயே கல்வி கற்ற ஊரின் மூத்த உலமாக்கள் ஒருவரான சின்ன ஹசரத் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் அல்ஹாஜ் மௌலவி எஸ்.எம். அலியார் ஃபலாங்கி ஜே.பி. முன்னாள் காலி நீதிபதி அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். 1960ஆம் ஆண்டு தொடக்கம் மறைந்த மர்ஹூம் ஷேகுல் ஃபலாங் அப்துல்லா ஹசரத் அவர்களோடு கூடவே இருந்து இக்கல்லூரியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வந்த அலியார் ஹசரத் அவர்கள் தற்போதைய தனது இயலாமையான காலத்தில் கூட கல்லூரியை பற்றி சிந்தனையோடும் அதன் வளர்ச்சியிலும் உயர்விலும் தன்னால் முடியுமான பங்களிப்புகளை ஆற்றி வருகிறார்கள். கல்லூரி பற்றி அலியார் ஹசரத் அவர்கள், உலகம் பூராக இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சிற்றூர்களிலும் பெரிய ஊர்களிலும் மார்க்க உலமாக்கள் ஹாஃபிதுமார்கள் உருவாக வேண்டும் என்கூடிய நல்ல ஒரு சிந்தனை அப்போது வாழ்ந்த பெரியோர்களுக்கு ஏற்பட்ட சிந்தனையாகும். அதன் வகையிலே ஒரு ஊர்களிலும் அவர்களுடைய ஊருக்கு பொருத்தமான மதரசாக்களை அவர்கள் சிறிய அளவிலே அவர்கள் ஆரம்பித்தாலும்
இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் முழு உலகத்திலும் குறிப்பாக இந்த காத்தாங்குடியிலும் பெரும்பெரும் மதரசாக்களும் ஆண்கள் என்ன பெண்கள் வேறு நல்ல முறையிலே கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்யப்பட்டு அந்த ஏற்பாட்டின் பேரிலே ஆரம்பமாக 5/5/1955 ஆண்டு காத்தாங்குடி நாடாங்குறிச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய மதரசத்துல் ஃபலாஹ் என்ற பெயரிலே தொடங்கப்பட்ட இந்த மதரசா அல்லாஹ்வின் கிருபையினால் பல நூற்றுக்கணக்கான உலமாக்களை பட்டம் பெற்று வெளியேறக்கூடியவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் துறை சார்ந்த அறிஞ பெருமக்களாக மாறக்கூடியவர்களாக அந்தந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மதரசாவை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிக சிறப்பாக அதை நடத்தி வருகின்றார்கள். ஆரம்ப காலங்களிலே பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் இந்த மதரசாவுக்காக வேண்டி இந்த ஊர் மக்கள் என்ன இந்த நாட்டு மக்கள் என்ன உலக நாட்டு மக்கள் கூட இதனுடைய கல்வி தராதரம் இந்த கல்வியினுடைய அதிபர் சங்கக்குரிய ஷேகுல் ஃபலா ஏனைய உஸ்தாத்மார்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பொறுத்து இதற்கு உதவி செய்து பல ஊர்களிலிருந்தும் இந்த மதரசாவுக்கு இந்த ஃபலாஹ் மதரசாவுக்கு மக்களை அனுப்பி பல நூற்றுக்கணக்கான உலமாக்கள் பட்டம் பெற்று வெளியேறி பல இடங்களிலும் அவர்கள் மார்க்க சேவை புரிந்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக சொல்லிக் கொள்வதில் சந்தோஷப்படுகின்றோம். இக்கல்லூரியின் விரிவுரையாளர்களாக நாடறிந்த தலை சிறந்த உலமாக்கள் பலரும் கடமையாற்றியுள்ளார்கள். அதில் நாடறிந்த பிரபல தாவத் தப்லீக் பணியாளரும் ஃபலாங்கின் பழைய மாணவருமான அல்ஹாஜ் மௌலவி PMM ஹனீஃபா ஃபலாங்கி ஆதம் லப்பை ஹசரத் அவர்களும் ஒருவர். இவர்களோடு அல்ஹாஜ் மௌலவி MY ஜெயினுத்தீன் மதனி BA, அல்ஹாஜ் மௌலவி MI அப்துல் கஃபூர் மதனி BA போன்றோரும் கடமையாற்றியுள்ளார்கள். தற்போது பிரபல மார்க் அறிஞர் அரபு மொழி புலமையாளர் அல்ஹாஜ் மௌலவி AGM அமீன் ஃபலாங்கி அவர்கள் தலைமையிலான உள்ளூர் வெளியூரை சேர்ந்த தலை சிறந்த மார்க் அறிஞர்கள் குழு கல்லூரியின் ஷரியா மற்றும் அல் குர்ஆன் மனனபீட விரிவுரையாளர்களாக கடமையாற்றி வருகின்றனர். இக்கல்லூரி பற்றி விரிவுரையாளர்கள் அரபியா في شرق سريلانكا في مدينة كاتانغوري. هذه الجامعة تأسست بإذن الله سبحانه وتعالى في هذه الأرض المباركة عام 1955 ميلاديا بعيد البررة الكرام العلماء والرؤساء جزاهم الله كل خير. وهذه الجامعة تلعب دورها المرموق في حقل الدعوة منذ بدايتها إلى هذا اليوم إن شاء الله. இக்கல்லூரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஃபலாங்களான உலமாக்களும் ஹாஃபில்களும் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளனர். இவர்களில் பலர் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களாகவும் கலாநிதிகளாகவும் பல்கலைக்கழக துறை தலைவர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் அரபு கல்லூரிகளின் அதிபர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் பள்ளி வாயில்களின் ஹத்தீபுகளாகவும் இமாம்களாகவும் பிரபல தாவா பிரச்சாரகர்களாகவும் செயற்பட்டு வருகின்றனர். இக்கல்லூரியில் இலங்கையின் பல பகுதிகளையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு அரபு மொழி, தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், மார்க்க சட்டம், இஸ்லாமிய வரலாறு போன்ற பல முக்கிய பாடங்களோடு இன்னும் பல துணை பாடங்கள் இணைந்ததான பாடத்திட்டத்தை கொண்ட ஷரியா கல்வியும் அல் குர்ஆன் மனனம், தஜ்வீத் கலை, கராத் கலை போன்ற பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய வகையிலான அல் குர்ஆன் மனன கல்வியும் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதோடு இரு பிரிவுகளிலும் அரச பாடசாலை பாட விதானத்தை தழுவிய வகையில் தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரையான பாட போதனைகளும் தலை சிறந்த பாடசாலை பாட ஆசிரியர்களை கொண்டு போதிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் நவீன உலக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தொழில்நுட்ப மற்றும் கணனி கல்வியும் போதிக்கப்படுகின்றது. மேலும் சமகால உலகை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களின் தொடர்பாடல் திறன், தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவையும் மேம்படுத்தப்படுகின்றது. தகுதியான விரிவுரையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தின் வழிகாட்டலின் கீழ் மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்று வருகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ்.
எமது கல்லூரி மாணவர்களின் பலர் அண்மை காலமாக உள்நாட்டு வெளிநாட்டு அரச தனியார் பல்கலைக்கழகங்களில் அனுமதிகளை அதிகம் பெற்று வருகின்றனர். இதில் ஒரு மாணவர் சட்டத்துறை கல்வியை தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எமது கல்லூரி அன்று தொடக்கம் இன்று வரை கல்வியில் உயர் அடைவுகளை தொடர்ந்தும் அடைந்து வருகின்றது என்பதற்கு தக்க சான்றாகும். எமது மாணவர்கள் பலர் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சிலருக்கு உயர்கல்வி என்பது கனவாக இருந்தது. ஆனால் இன்று அவர்கள் அறிவை பெற்று சமூகத்திற்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு முன்னேறி வருகின்றார்கள். இந்த கல்லூரி கல்வியை மட்டுமல்ல, வாழ்க்கையின் அர்த்தத்தையும் கற்றுக் கொடுக்கின்றது. எமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடமாக இந்த நிறுவனம் செயற்படுகின்றது. இவ்வாறு இக்கல்லூரி பல குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எமது கல்வி பயணம் பல வெற்றிகளோடு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பல அடிப்படை சவால்களை எதிர்கொண்டு வருகின்றோம். மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய கட்டிட வசதிகள் போதாமையாக உள்ளது. பல வகுப்பறைகள் திருத்தம் செய்யப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. மாணவர் விடுதி வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளதால் மாணவர்கள் பல பிரச்சனைகளை, பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். நவீன நூலகம், கணனி வசதிகள் மற்றும் டிஜிட்டல் கல்வி உபகரணங்களும் அவசியமான தேவைகளாக உள்ளன. இந்த சவால்களை சமாளிக்க சமூகத்தின் ஆதரவு மிகவும் அவசியமாகிறது. உங்கள் ஆதரவுடன் எமது நிறுவனம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க விரும்புகின்றது. எமது எதிர்கால திட்டங்களில் புதிய வகுப்பறைகள் அமைத்தல், மாணவர் விடுதி கட்டுமானம், நவீன நூலகம் உருவாக்குதல், கணனி மற்றும் மொழி ஆய்வகம் நிறுவுதல், ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பிரகாசமாகும். அன்புடையீர், கல்விக்காக செய்யப்படும் ஒவ்வொரு உதவியும் மனித சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு செய்யப்படும் மிகப்பெரிய முதலீடாகும். உங்களின் உதவியால் ஒரு மாணவனின் கல்வியை ஆதரிக்கலாம். உங்கள் அனுசரணையினால் ஒரு மாணவனின் கல்வியை நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்கலாம். ஒரு வகுப்பறையை நிர்மாணிக்கலாம். நூல்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கலாம். ஒரு மாணவனின் வாழ்க்கையை உங்கள் உதவியினால் மாற்றலாம். சிறிய உதவியும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உயரிய கல்வி பணியில் நீங்களும் பங்குதாரர்களாக மாறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அறிவும் நல்லொழுக்கமும் கொண்ட தலைமுறையை உருவாக்கும் இந்த பயணத்தில் உங்கள் ஆதரவு எமக்கு மிகவும் பலமாக இருக்கும். எமது கல்வி பணிக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் இந்த உயரிய பணிக்கு உதவி செய்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை வழங்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.